அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தஜ்வீத் சட்டங்களில் பாடம் 16 நம்ம பார்க்க போகிறது அஹ்காமு மீமு சாக்கின், சுக்கூன் செய்யப்பட்ட மீமின் சட்டங்கள். ஸோ லாஸ்ட் பாடம் 15 சுக்கூன் செய்யப்பட்ட நூனின் சட்டங்கள் பார்த்துருப்போம் இல்லையா, அதுக்கு 4 டைப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி சுக்கூன் செய்யப்பட்ட மீமின் சட்டங்கள் பார்க்கலாம். சுக்கூன் செய்யப்பட்ட மீமின் சட்டங்கள் 3 வகைகளாகும். இப்போது சுக்கூன் செய்யப்பட்ட நூனை நூன் சாக்கின் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே ஆப்வியஸாக நம்ம இதை மீம் சாக்கின் அப்படின்னு சொல்லிக்கலாம். சுக்கூன் செய்யப்பட்ட மீம் சாக்கின். ஸோ இதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. இஹ்ஃபா, இதுகாம், இலுஹார். ஸோ இஹ்ஃபானா மறைத்து ஓதுதல், இதுகாம்னா இணைத்து ஓதுதல், இதுஹார்னா வெளிப்படுத்தி ஓதுதல். ஸோ இதோட மீனிங் எல்லாம் சேம் தான். பட் இந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமின் சட்டங்கள் அப்ளை ஆகும்போது எப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஷஃபவி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ் 4லலாம் பார்க்கும்போது ஷஃப்தான், அல் ஹலக் அல் லிசான் ஷஃப்தான்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஷஃப்தான்னா உதட்டு எழுத்துக்கள். ஸோ அந்த மாதிரி இஹ்ஃபாய் ஷஃபவி, இதுகாமி ஷஃபவி, இதுஹாரி ஷஃபவின்னு சொல்லுவாங்க. ஷஃபவி என்றால் உதடு என்று பொருள். இவ்வெழுத்துக்கள் உதட்டிலிருந்து உச்சரிக்கப்படுவதால் இப்பெயர் சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப்குள்ளே போயிடலாம். இஹ்ஃபா, இஹ்ஃபானா மறைத்து ஓதுதல் நமக்கு தெரியும். இஹ்ஃபா என்றால் மறைத்து ஓதுதல் என்று பொருள். இஹ்ஃபாவுடைய எழுத்து பா என்னும் எழுத்தாகும். பா என்ற எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு வருமானால் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமை மறைத்து உதடுகள் முழுமையாக ஒட்டாமல் குன்னாவுடன் ஓத வேண்டும். ஸோ ஒரே ஒரு லெட்டர் தான் இந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீம் சட்டங்களில். ஃபர்ஸ்ட் டைப் இக்ஃபா, அதை மறைச்சு ஓதணும். அதோடைய லெட்டர் பா மட்டும்தான். ஸோ சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மீமை நம்ம மறைச்சு உதடுகள் முழுமையாக ஒட்டாமல் குன்னாவுடன் ஓத வேண்டும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபபஷிர்ஹும். ஸோ இங்கே மீம் வந்திருக்கு, சுக்கூன் செய்யப்பட்ட மீம். அதுக்கு நெக்ஸ்ட் வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் பா வந்திருக்கு. ஸோ இதை எப்படி ஓதணும்னா ஃபபஷிர்ஹும் பிஅதாப். நெக்ஸ்ட் யஅலம், மீம் சுக்கூன் வந்திருக்கு, நெக்ஸ்ட் பா வந்திருக்கு. ஸோ யஅலம் பிஅன்ன ரப்பஹும் பிதம்பிஹிம். ஸோ இங்கே மீமுடைய ரப்பஹும் பிதம்பிஹிம், இங்கே மீமுடைய சத்தம் நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு நூன் மாதிரி அதை மறைச்சு அந்த இடத்துல குன்னா செய்யணும். அதுதான் அதோடைய ரூல். ஸோ இஹ்ஃபானா மறைத்து ஓதுதல், அதோடைய லெட்டர் பா. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னா அந்த மீமை மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இதுகாம். இதுகாம்னா இணைத்து ஓதுதல். இதுகாம் என்றால் இணைத்து ஓதுதல் என்று பொருள். இதுகாமுடைய எழுத்து மீம் எனும் எழுத்தாகும். மீம் என்ற எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு வருமானால் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பின்னால் உள்ள மீமுடன் இணைத்து குன்னாவுடன் ஓத வேண்டும். ஸோ சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அப்புறம், அதாவது மீம் சாக்கிங்க்கு அப்புறம் மீம் வந்துச்சுன்னா அது என்ன ஹரக்கத் பெற்றிருந்தாலும் சரி, சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அப்புறம் மீம் சாக்கின்க்கு அப்புறம் உங்களுக்கு மீம் அப்படின்ற லெட்டர் இருந்துச்சுன்னா அது சுக்கூன் செய்யப்பட்ட மீமை இந்த நெக்ஸ்ட் மீமோட சேர்த்து குன்னா செஞ்சு ஓதணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வஆமனஹும் மின். ஸோ இந்த மாதிரி அதை ஒரு 2 கவுண்ட்ஸ் குன்னா செய்யணும். சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அப்புறம் மீம் வந்துருந்துச்சு, மீம் சாக்கிங்க்கு அப்புறம் மீமே வந்துருந்துச்சு அப்படின்னா அது குன்னா செய்யணும். ஒரு 2 கவுண்ட்ஸ் நல்லாவே குன்னா செஞ்சு ஓதணும். வஆமனஹும் மின் வராஇஹிம் முஹீத் அன்னஹும் மபஊஸ். ஸோ இந்த மாதிரி ஓதணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது 2, அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அப்புறம் பா வந்தாலோ இல்லை சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அப்புறம்
மீமே வந்தாலும் இது 2 சட்டத்தில் தான் நம்ம குன்னா செய்ய போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள், இல்ஹார். நெக்ஸ்ட்டு வந்து இல்ஹார் அப்படின்னா வெளிப்படுத்தி ஓதுதல். இல்ஹார் என்றால் தெளிவாக ஓதுதல் என்று பொருள். ரெண்டுமே சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து வெளிப்படுத்தி ஓதுதல்னு சொல்லிக்கலாம், தெளிவாக ஓதுதல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ஹாருடைய எழுத்துக்கள் மீம் மற்றும் பாவை தவிர மற்ற அனைத்து எழுத்துக்கள் ஆகும். இவ்வெழுத்துக்கள் சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு வருமானால் அந்த மீமை தெளிவாக குன்னா இல்லாமல் ஓத வேண்டும். ஸோ ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி இந்த மீம் சாக்கின் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீம் சாக்கினுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு மீமோ இல்லை பாவோ இந்த 2 லெட்டர்ஸ் வந்தால் மட்டும் நீங்கள் நல்லா குன்னா செஞ்சு நல்லா உச்சரித்து ஓதுனா போதும். பேலன்ஸ் மீம் சாக்கினுக்கு அப்புறம் எந்த லெட்டர் 28 லெட்டர்ஸில் 2 லெட்டர்ஸ் போச்சுன்னா மீதி 26 லெட்டர்ஸ் வந்தாலுமே நீங்கள் வந்து அதை ரொம்ப கேஷுவலாக ரிசைட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சொலாத்திஹிம் சாஹூன் ஹும் நன் ஹும் யுராஊன் அலம் யஜ்அல். அவ்வளோதான். அது எப்படி இருக்கோ அப்படியே ரிசைட் பண்ணிட்டிங்கன்னா போதும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் மீம் சாக்கினுடைய சட்டம். ஸோ மீம் சாக்கின் வந்து 3 டைப்ஸ்: இஹ்ஃபா, இத்காம், இல்ஹார். இதுக்கு வந்து ஷஃபவி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது உதட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறதுனால. ஸோ இஹ்ஃபா அப்படின்னா மறைச்சு ஓதணும். அதோடைய லெட்டர் வந்து சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அப்புறம் பா வந்துச்சுன்னா அதை மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். நெக்ஸ்ட் வந்து இத்காம். இத்காம் அப்படின்னா இணைத்து ஓதணும். ஸோ சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அப்புறம் மீமே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இல்ஹார். இல்ஹாருடைய லெட்டர்ஸ் வந்து பேலன்ஸ் அரபிக் லெட்டர்ஸில் பா அண்ட் மீம் தவிர 26 லெட்டர்ஸுமே மீம் சாக்கின் சட்டத்தில் இல்ஹாருடைய சட்டம் தான். அது வந்து ரொம்ப கேஷுவலாக எப்படி இருக்கோ அப்படியே ரிசைட் பண்ணிட்டா போதும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.